பிரான்சின் ரோன் ஆல்ப்ஸ் பகுதியில் பல மாதங்களாக இயங்கி வந்த ஒரு பாரிய பண மோசடி வலையமைப்பை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். போலீசாரால் நடத்தப்பட்ட இந்த அதிரடி சோதனையில் 5 கைது செய்யப்பட்டனர். இந்த கும்பல் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்கள் மூலம் கிடைக்கும் கருப்பு பணத்தை சட்டப்பூர்வமான பணமாக மாற்றும் வேலையில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்தது. பிடிப்பட்டவர்களில் 3 பணத்தை சேகரிப்பவர்கள் மற்றும் 2 வணிக நிறுவனங்களின் தலைவர்கள் ஆவர். வில்லன்பர்ன், ஈக்குல்லி மற்றும் ஆலின்ஸ் ஆகிய பகுதிகளில் நீண்டகால ரகசிய கண்காணிப்பிற்கு பிறகு இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கைதானவர்கள் பண மோசடி சங்கிலியின் பல்வேறு விலைகளில் முக்கிய பங்காற்றி வந்துள்ளனர். சோதனையின் போது போலீசார் சுமார் 2 மில்லியன் யூரோ மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்தனர். இதில் ஒரு நபரின் வீட்டிலிருந்து மட்டுமே சுமார் 7 லட்சம் யூரோ ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கைது செய்யப்பட்ட 5 நபர்களிடமும் 96 மணி நேரம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் லியோன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் மீது அதிகாரப்பூர்வமாக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. நீதிமன்ற உத்தரவின்படி குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 2 உடனடியாக போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பெரிய அளவிலான பண மோசடி கும்பல் பிடிபட்டது அப்பகுதியில் இருந்து போதைப் பொருள் வர்த்தகத்திற்கு பெரிய முட்டுக்கட்டையாக அமையும் என போலீசார் கருதுகின்றனர்.